சாரி. ஓகே, கேக்குது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ, தேங்க்யூ. லாஸ்ட் டைம் இட் வாஸ் லைக் 2 months, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ அகைன் உங்களை மீட் பண்றது ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 months பிஃபோர் வி வர் டாக்கிங் அபவுட் டேனியல். டேனியலை பத்தி பேசியிருந்தோம். உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒரு ஆள் என் கூட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ மீன் இன் திஸ் கால் யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா, ஐம் ரெடி டு அன்மியூட் ஃபியூ பீப்புள். இஃப் இஃப் டேனியல் லெட் மீ, லைக் அவர் ஓகேன்னு சொன்னார்னா ஐ கேன். ஸோ உங்களோட உங்களோட ஒரு சில கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஸோ அதையும் நம்ம ஆன்சர் பண்ணி இது ஒரு ஒரு நல்ல ஒரு செஷனாக கொண்டு போகலாம். ஐம் ட்ரைங் டு ஃபினிஷ் இட் வித் லைக் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஒரு இதாக கொண்டு போகலாம். ஸோ ஓகே, லெட் மீ கோ டு திஸ். சார்லி கர்க் பத்தி தான் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, இல்ல அந்த போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க. சார்லி கர்க் அவரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். யாருக்கு அவர் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி யாராவது அவரை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? யாராவது அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? இட்ஸ் ஓகே, இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு டாக் ஐ கேன் அன்மியூட். யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நான் அன்மியூட் பண்றேன். யூ கேன் ரெஸ்பாண்ட், நோ ப்ராப்ளம். இப்போதான் chat box open இருக்கு brother. ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஓகே, ஹோல்ட் ஆன், let me open that. Okay, no. Okay. ஸோ யா, சார்லி கர்க் அப்படின்றது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவரை September 10th அப்போ வந்து ஒரு காலேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது he was shot. அவரை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அவரை சுட்டு கொல்லும் போது நம்ம இந்தியாவில் ஐ திங்க் இது வந்து ஒரு லேட் நைட் அது. அதனால பெருசாக அவங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். பட் இங்கே வந்து அமெரிக்கால உடனே, ஏன்னா எங்களுக்கு அது ஆஃப்டர்நூன், மதியானம் எங்களுக்கு அது ஒரு 12:20 எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது மணி ஒரு 2. ஸோ அந்த 2 மணிக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் பரவிச்சு. இட் வாஸ் வெரி ஃபேமஸ். எல்லாத்துக்கும் அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நிமிஷம், யாரோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. அவர் காலேஜுக்கு போய் நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணார். தட்ஸ் அ மேஜர் திங். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவரை பத்தி ஒரு இப்போ வரைக்குமே இன்னும் சோசியல் மீடியால அந்த வேவ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு 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 கிறிஸ்டியன் ஃபெய்த் உள்ள ஒரு மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு? இவர் ஆக்சுவலா இவர் ஹீ இஸ் 31 years old. அவருக்கு 31 வயசு ஆச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, இவ்வளோ ஞானமா அவர் பேசுற மனுஷன், இவ்வளோ அறிவா பேசுற மனுஷன் காலேஜ்க்கே போகல. காலேஜ் ட்ராப் அவுட். காலேஜ்ல இருந்து ஹி ஜஸ்ட் ட்ராப் அவுட். காலேஜ் முடிக்காம வெளியே வந்துட்டு, அதனாலதான் காலேஜுக்குள்ள போய் நீங்க இப்ப நீங்க இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. இன்னும் நீங்க நிறைய படிக்கலாம். காலேஜ் மட்டுமே கிடையாது, நான் காலேஜ் படிக்காம உங்க கூட டிபேட் பண்றேன்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வந்து அங்க செட் பண்ணாரு. ஸோ யூ ஹேவ் டு புட் யுவர் ஓன் எஃபர்ட். நீங்க நிறைய படிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்றதெல்லாம் அந்த மாதிரி பிலீஃப்ல தான் ஹி ஸ்டார்டட் இஸ் கெரியர். அங்கதான் ஆரம்பிச்சார். ஸோ இவர் பிறந்தது எங்க அப்படின்னா 1993 October 14, 1993, விச் இஸ் இன்னும் 2 வாரத்துல அவருக்கு பர்த்டே, ஒரு 32nd பர்த்டே. அமெரிக்கால சிக்காகோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்ல தான் அவர் பிறந்தார். ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப மிடில் இருக்கிற ஒரு இடம் அமெரிக்காவில். ஸோ அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது. ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி இல்லை, ஒரு பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் கிடையாது. ஒரு ரெகுலரான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அமெரிக்கன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்படி சொல்லலாம். அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அவங்க அம்மா வந்து கவுன்சிலர். அதோட அவங்க அம்மா ஸ்டாக் ட்ரேடிங் பண்றாங்க, வீட்ல இருந்தே ட்ரேடிங் பண்றாங்க. கவுன்சிலர்னா மனநல ஆலோசகர் அவங்க அம்மா. ஸோ அவங்க அப்பா வந்து ஆர்கிடெக்ட். இந்த ரெண்டு ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன் தான் சார்லி. ஸோ சார்லி வந்து இனிஷியலா ஆஸ் ஐ செட் பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலிலாம் பிறக்கல. ஸோ பெருசா ஆரம்பிக்கும் போதே பெரிய ஒரு சப்போர்ட் அதெல்லாம் அவர் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு சின்னது. ஆனா அவர் சொன்னது நிறைய மீட்டிங்ல மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா, எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னோட லைஃப்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல நான் இருக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல நிறைய மீட்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு அவர்.
ஸோ அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா ஒர்க் எத்திக். ஒர்க் எத்திக் தமிழ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒர்க் எத்திக் எப்படின்னா நீ செய்யற வேலையில உண்மையா இருக்கிறது. அது எப்படி செய்யற, லாபத்துக்காக செய்யறியா இல்ல செய்யற வேலையை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஏதோ செய்யணுமேன்ற அந்த அந்த மோட்டிவ்ல செய்யறியா, இல்ல கொடுத்த வேலையை நம்ம பெஸ்டா பண்ணணும். இதை தமிழ் எப்படி எனக்கு போடுறதுன்னு தெரியல. இன் இங்கிலீஷ் இட்ஸ் ஒர்க் எத்திக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க் எத்திக்கே அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். எந்த ஒரு செல்ஃபிஷ் உனக்காக நீ அந்த வேலையை செய்யாம கொடுத்த வேலையை ப்ராப்பரா முடிக்கணும், அதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த அந்த மோட்டிவ்ல அப்படி அது பேர் ஒர்க் எத்திக்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ லேர்ன் தட். அந்த அவங்க அப்பா கிட்ட ஒர்க் எத்திக்கை பத்தி அவர் லேர்ன் பண்ணாரு. ஸோ அதுதான் அவர் ஃபைனல் கடைசி சாகிற வரைக்குமே அவர் ஒர்க் எத்திக்ல ஹி வாஸ் வெரி எக்ஸலண்ட். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தார். எல்லாருமே தே வில் லுக் அப் ஆன் டு ஹிம். ஸோ ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். லைக் ஸ்கூல் ஹை ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜ் போகணும்னு நினைச்சாரு. பட் ஹி டிட்ன்ட் கோ. காலேஜ் போகல. காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. ட்ராப் அவுட் பண்ணிட்டு அமெரிக்கால எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா கராஜ்னு வச்சிருப்பாங்க. காரை பார்க் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் TPUSA, டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ. இப்போ டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ வந்து சார்லியோட ஒரு ஃபவுண்டேஷன். அவர் அதை தான் ஆரம்பிச்சார். ஸோ அந்த TPUSA ஸ்டார்ட் ஆன இடம் வந்து அவரோட கராஜ்ல. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என்ன பண்றதுன்னு அவருக்கும் தெரியல. பட் அங்கதான் வந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிஃபோர் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி அவர் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு? கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான் ஹி வாஸ் பார்ன். அவர் பிறந்தது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில தான். பட் ஆனா எப்படி கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு 5th கிரேட் இருக்கும் போது அவர் சர்ச்சுக்கு போற ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த பாஸ்டர் பண்ண பிரசங்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாவிங்க, நம்ம எல்லாருமே உடைக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாத்துக்குள்ளும் சுயநலம் இருக்கு. நீங்க வந்து உங்க லைஃபை ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது மாறும். இல்லைன்னா உங்க லைஃப் வந்து பர்பஸ்லெஸ் ஆயிடும். நீங்க உங்க லைஃபை வந்து ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஜீசஸ் கிரைஸ்டுக்காக கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப் மாறும்ன்ற அந்த ஒரு நான் sermon ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஸோ அந்த sermonல தான் வந்து ஹிஸ் லைஃப் ஹஸ் சேஞ்ச். அவர் அப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறார். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த மெசேஜை அவர் கேட்கிறாரு. அன்னைக்கே அவர் அவரோட லைஃபை நான் கடவுளுக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. ஸோ அவரோட ஃபெய்த் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் இன் 5th ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல பிறந்திருக்கலாம். அம்மா அப்பா கூட கிறிஸ்டியன் பேக்ரவுண்டா இருந்திருக்கலாம், பாஸ்டர்ஸா இருந்திருக்கலாம். பட் கடவுளை வந்து நீங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளனா, உங்களோட பேரண்ட்ஸோட மெரிட் வந்து உங்களை கொண்டு போகாது. அப்பா அம்மா வந்து பாஸ்டர்ஸாவே இருந்தாலும், ஊழியமே செஞ்சிருந்தாலும், அப்பா அம்மா ரத்த சாட்சியாவே மறிச்சிருந்தாலும் கூட உங்களால பரலோகம் போக முடியாது. உங்க லைஃபை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இஸ் சோலோ ரெஸ்பான்சிபிள். நான் என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்க ஒருவேளை இப்ப இந்த எக்ஸ்ட்ரீமா கூட இருக்கலாம். எங்க அப்பா அம்மா பேக்ரவுண்ட் வந்து ஹிந்து, நான் ஃபேமிலி எல்லாம் ஹிந்து, நான் இப்பதான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. அப்பா பாஸ்டரா இருக்காரு அப்படின்றனால எனக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. ஸோ அதுதான் ஒரு பியூட்டி இன் கிறிஸ்டியானிட்டி. யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். மற்ற உலகத்துல பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு பூசாரியா இருந்தாருன்னா யூ வில் டிரெக்ட்லி ப்ரொமோட்டட் தேர். மற்ற யாருனாலையும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. பட் கிறிஸ்டியானிட்டி, கடவுள் நம்மளுக்கு செஞ்சது ஒரு விஷயம், ஒரு எல்லாத்தையும் அவர் நேசிச்சாருன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பாஸ்டர்ஸ் ஃபேமிலியா இருந்தாலும் எங்க அப்பா வந்து பாஸ்டரா இருக்கலாம், எங்க அப்பா அத்தனை பேர்த்த ரச்சிருச்சிருக்கா, கடவுளுக்குள்ள வழி நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த மெரிட் என்ன பரலோகம் கொண்டு போகாது. அதனால நான் வந்து கடவுளுக்கு ஒரு இவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானதான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்க ஃபேமிலி வந்து மேபி ஒரு ஒரு ஹிந்து பேக்ரவுண்டா, ரொம்ப டார்க்கான பேக்ரவுண்டா இருக்கலாம். கடவுள், அதாவது ஹிந்து கடவுள் பின்னாடி போய் அப்பா அம்மா ஒருவேளை மேபி தண்ணிக்கு அடிமையா இருக்கிறவங்க, குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க, வேற ஏதாவது என்ன ஒரு மோசமான நினைக்கிறோமோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், இன்னைக்கு நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒண்ணுதான், பாஸ்டர்ஸ் ஃபேமிலில இருந்து வர எந்த ஒரு பையன் இருந்தாலும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். எல்லாரும் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்றோம். யாரும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல, யாரும் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்றோம். எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா, கிவ் யோர் லைஃப் டு ஜீசஸ். அவர் உங்களுக்காக மரிச்சாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது
உங்க வாழ்க்கை மாறும். ஸோ அவரோட வாழ்க்கை மாறுறதுக்கு காரணமா இருந்த ஒரு விஷயம், he gave his life to Jesus. அது அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு ஒண்ணு. அடுத்து அவங்க போற சர்ச், அவங்க வந்து பிரெஸ்பிட்டீரியன் சொல்லிட்டு ஒரு டினாமினேஷன். நம்ம ஊர்ல வந்து சிஎஸ்சி இருக்கு, பெண்டிகாஸ்டல் சர்ச் இருக்கு, வேற என்ன சர்ச் இருக்கு, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் இருக்கு, பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் இருக்கு. அமெரிக்காலயும் அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் இருக்கு. இவரு போயிட்டு இருந்த சர்ச் வந்து ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இவங்க போயிட்டு இருந்த சர்ச் வந்து பிரெஸ்பிட்டீரியன் சொல்லிட்டு ஒரு சர்ச். அந்த பிரெஸ்பிட்டீரியன் சர்ச்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமா இருப்பாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இது பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வெளியும் கூட போய் சாப்பிட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல அடுப்பும் கூட ஆன் பண்ண மாட்டாங்க. சனிக்கிழமை நைட்டே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க அதையே சாப்பிட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கடவுள் மேல ஒரு நம்பிக்கையானவங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க நம்பிக்கை வந்து குருட்டு நம்பிக்கையா இருந்துச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து உன் அடுப்பு ஆன் பண்ணலன்னா பரலவம் போயிடுவேன், என்ன போக முடியாது. பட் அவங்களோட அவங்களோட இதெல்லாம் வந்து, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது செய்ய மாட்டேன், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் அப்படி இருக்க மாட்டேன். அந்த அதாவது லீகலிஸ்டிக் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல குறிப்பிடாத விஷயங்களை நம்ம ஊர்ல எப்படி சொல்றதுன்னா, நான் காதுல கம்மல் போட்டிருப்பேன். அதாவது நான் சர்ச்சுக்கு போறேன்னா நான் கம்மல் எல்லாம் கழட்டிடுவேன். நான் சர்ச்சுக்கு போறதுன்னா வலையில எல்லாம் கழட்டிடுவேன். நான் சர்ச்சுக்கு போறதுனா ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு போவேன். நான் பிளாக் ட்ரெஸ் போட்டு போக மாட்டேன், ஏன்னா அது பாவத்துக்கு ஈக்குவலா இருந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமெரிக்காலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லீகலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சொல்லப்படாத குறிப்பிடாத விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்றதுனால நான் கடவுள் கூட நெருக்கமாகறேன், அதை ஃபாலோ பண்றதுனால கடவுள் என்னை நேசிக்கிறாரு, உங்க எல்லாத்தையும் காட்டிலும் நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால நான் வந்து உங்களை விட பெரியவன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஒரு டினாமினேஷன். ஸோ அவங்க வந்து எப்போதுமே அவங்கள ஹையா கன்சிடர் பண்ணுவாங்க. நாங்க வந்து அதாவது பைபிள்ல வந்து பாரசீஸ் ஆண்டவரையே வந்து குறைச்சு, நீங்க எப்படி அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவீங்க என்ற ஆண்டவரையே பைபிள்ல இருந்தே கொஸ்டின் ரைஸ் பண்ண ஒரு கூட்டம் அது. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து உங்க எல்லாத்தையும் விட நாங்க முன்னாடி இருக்கோம், சர்ச்சு கரெக்டா போயிடுவோம், இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி தான் ப்ரேயர் பண்ணுவோம், இதெல்லாம் பேச மாட்டோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரைச்சியஸ் கூட்டம். தன்னைத்தானே பரிசுத்தவான் என்று அவங்களே அவங்களை பரிசுத்தவான்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம். அப்படி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்க. பட் அவங்க ஃபேமிலி இந்த ஒரு என்கவுண்டர், இந்த மெசேஜுக்கு அப்புறம் they stopped going to the church. அந்த சர்ச்சுக்கு போறதை நிறுத்திட்டாங்க. அந்த சர்ச்சுக்கு போறதை நிறுத்திட்டு ஒரு இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய ஒரு பிளாகா எழுதலாம், பட் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம் நான் முடிக்கணும், ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். ஸோ அந்த பிரெஸ்பிட்டீரியன் சர்ச், அவங்க போய்கிட்டு இருந்த சர்ச் எப்படிப்பட்ட ஒரு சர்ச்னா, உன்னோட ரட்சிப்பை நீ தான் காத்துக்கொள்ளணும். நான் போய் இந்த 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 டேல நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணனா நான் கடவுளுக்குள்ள க்ளோஸா இருப்பேன், என்னோட ரட்சிப்பை நான் தான் காத்துக்கொள்ளணும்ன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிற கூட்டம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன். இந்த ஒரு நாளைக்கு இத்தனை நேரம், நான் மேபி ஒரு வாரத்துக்கு இத்தனை நாள் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். வேற என்ன, கடவுளுக்கு இத்தனை காணிக்கை நான் கொடுத்துருவேன். வேற உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு அந்த மாதிரி அவங்களே ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்களே போட்டு, என்னோட இதெல்லாம் பண்றதுனால நான் வந்து என் ரட்சிப்பை நான் வந்து காத்து கொண்டுட்டு இருக்கேன், காப்பாத்தி வச்சிருக்கேன், நான் கடவுள் கூட க்ளோஸா இருக்குன்ற அந்த மைண்ட் செட்ல இருந்து இவாஞ்சலிக்கல் கூட்டம். அப்படின்னா நான் பண்றது எதுவுமே என்னோட ரட்சிப்புக்கு சம்மந்தம் கிடையாது. ரட்சிப்பு எனக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்டை வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த கிஃப்டின் மூலமா இது எல்லாத்தையும் நான் செய்யறேன், அன்பின் நிமித்தமா இதை நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு சர்ச். ஸோ இதுதான் அந்த டிரான்சிஷன். லீகலிஸ்டிக்ல இருந்து இவர் அடுத்து வந்து அடுத்த பெரிய அவர் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து, நான் பண்ற காரியங்களை காட்டிலும் கடவுள் எனக்காக என்ன பண்ணார் அப்படின்ற சர்ச்சுக்கு போனாங்க. அப்பதான் அவர் லைஃப்ல ஒரு செகண்ட் பெரிய டர்னிங் பாயிண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, he gave his life to Jesus. அவரோட லைஃப் அவர் ஆண்டவருக்காக கொடுத்தாரு, பாவின்றது உணர்ந்தாரு, நான் ஒரு சுயநலம்ன்ற ஒரு விஷயத்த அவர் உணர்ந்தாரு. ரெண்டாவது, என்னால என்னோட ரட்சிப்புக்கு எதுவுமே பண்ண முடியாது, கடவுள் ஏற்கனவே பண்ணிட்டாரு, அந்த ரட்சிப்பை நான் ஒரு அன்பா நான் பெற்றுக்கொள்றேன், ஒரு பரிசா நான் பெற்றுக்கொள்றேன். இதுதான் ஒரு லைஃப்ல நடந்த ஒரு ரெண்டு பெரிய சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ்ல இருந்தா ஹிஸ் லைஃப், இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் அவர் லைஃப் வந்து ஒரு பெரிய டேர்ன் எடுக்க ஆரம்பிச்சது. நம்மள மாதிரி அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஸ்கூலுக்கு போயிட்டு
ஞாயிற்றுக்கிழமை ஆனா சண்டே ஆனா சர்ச் போயிட்டு மற்ற நேரங்கள்லாம் பண்றது. அதாவது எப்போதும் போல புக் நிறைய படிக்க அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான். பட் இந்த தீஸ் டூ சேஞ்சஸ் அது அவரு ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த 2 பெரிய சேஞ்சஸ் தான் வந்து அவரோட இந்த நாள் சாகிற வரைக்கும் அவரை ஓட வச்சதுக்கு மெயினான ஒரு ரீசன் இந்த 2 ரீசன். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த 2 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்றத ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட் டுடே. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட் டுடே. ஸோ இப்படி ஆரம்பிச்சது 18 இயர்ஸ்ல ஹி ஸ்டார்டட் தட் ஆர்கனைசேஷன் கால்ட் TPUSA, டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைன்னு சொல்லுவாங்கல்ல, டேர்னிங் பாயிண்ட் USA. ஸோ இவரோட மினிஸ்ட்ரி எப்படின்னா காலேஜ் கேம்பஸஸ்க்கு போய், ஏன்னா இப்போ வளர்ந்து வர யங் ஜெனரேஷன், அதாவது நம்ம ஜெனரேஷன் வந்து தே ஆர் லைக் சர்ச்ல இருந்து ரொம்ப அவேயா போறாங்க. அதாவது அமெரிக்கன் இந்த யூத் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் பீப்புள் வந்து மேபி இட்ஸ் லைக் நம்ம இன்னும் இந்த லெவலுக்கு வரல. அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இன்னும் வரல. ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் எப்படி அப்படின்னா, அமெரிக்கால உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க. உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில ஒரு 3 பேர் இருக்கீங்க, அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சி இருக்கீங்க, 18 பேர் இருக்கீங்க. 18 உங்க எல்லாத்துக்கும் என்னைக்கு 18 வயசு ஆகுதோ அன்னைக்கு உங்க அப்பா அம்மா உங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீ போய் உன் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இவருக்கும் 18 இயர்ஸ்ல தான் இவர் வெளியே வந்து இதை ஸ்டார்ட் பண்றாரு, ஃபேமிலி விட்டு வெளியே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 18 வயசு ஆகி வீட்டு விட்டு வெளியே வரும்போது 18 வருஷமா அவன் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்திருப்பான். ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் அவனுக்கு. நான் காலை எழுந்திரிச்சா இது பண்ணணும், எங்க அம்மா இல்லைன்னா எங்க அம்மா அப்பா திட்டுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போனேன் இல்லைன்னா என் அம்மா அப்பா திட்டுவாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்காக நீ வாழ்ந்து வந்துட்டு இருக்க. ஒரு ஜெயில மாதிரி உன்னை அடைச்சு வச்சிருக்காங்க. 18 வயசுக்கு அப்புறம் உன்னை திறந்து விடுறாங்க, நீ வெளியே போற. வெளியே போகும்போது என்ன நடக்கும்னா, இத்தனை நாள் உன் ஆசையெல்லாம் நீ கட்டுப்படுத்தி வச்சிருக்க. அதாவது இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் போய் பண்ணணும், இந்த மாதிரி நான் பைக்கு ஸ்பீடா ஓட்டணும், இல்ல இந்த மாதிரி வந்து நான் போய் குடிக்கணும், இந்த மாதிரி போய் எல்லாத்துக்கும் கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ஆசையெல்லாம் வந்து நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து உனக்கு தப்புன்னு தெரியும், ஆனா நீ வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் திரும்பி வீட்டுக்கு வரணுன்ற ஒரு மைண்ட் செட்ல நீ பண்ணியிருக்க மாட்டேன். பட் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் திருப்பி வீட்டுக்கு வர வேண்டாம், நான் வந்து எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும், நான் ஒரு இடத்துல தங்கி இருப்பேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு வந்தாலும் என்னை யாரும் கேட்க போறது இல்லை. ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் யூஆர் நாட் அக்கௌண்டபிள் டு எனி ஒன். யாருக்குமே வந்து அடிமையா போகணும், அதாவது அடிப்பணிஞ்சு போகணும். ஈவன் த ஸ்டாஃப் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நீ அடிப்பணிஞ்சு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அமெரிக்கால இருக்கிற யூத், இந்தியாவில் வந்து அது ஒரு 25 வயசுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இந்தியாவில் நம்ம பேரண்ட்ஸ் தான் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுவாங்க, அதனால நம்ம இன்னும் வீட்டுக்கு தான் திரும்பி வருவோம். ஸோ அம்மா அப்பாவுக்கு பயந்து கொஞ்சம் கரெக்டா இருப்போம் ஸ்கூலுக்கு போறது எல்லாமே. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. 18 இயர்ஸ் ஆனோடனே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்க ஓனா சொந்தமா உங்க காலில் நிற்கும் போது நீங்க தான் உங்க காலேஜ் ஃபீஸை கட்டுவீங்க, வேலைக்கு போய் கட்டுவீங்க. ஸோ அதனால என் வாழ்க்கை என் சட்டம், மை லைஃப் மை ரூல்னு சொல்லி நல்லா ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம்லாம் போயிருக்கும். ஸோ அது வந்து இந்த அமெரிக்கால ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்க மாம்சம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை இத்தனை நாள் இச்சையை வச்சிருந்துச்சோ அது எல்லாத்தையும் போய் தே வில் கோ அண்ட் எக்ஸிக்யூட். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு அது. இதுக்கப்புறம் என்ன யாரும் கேட்கப்படுது, பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, என்ன யாரும் இதுக்கப்புறம் கேட்க போறது இல்லை. they will go and do whatever they want. அவனோட மாம்சத்தை வந்து அவன் கட்டவிழ்த்து விடுறான், அவ்வளவுதான். எனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ, தண்ணி அடிக்கணும்னு தோணுதா, ஒரு பொண்ணு கூட போய் தப்பு பண்ணணும்னு தோணுதா, இல்ல ஒரு பையன் கூட போய் தப்பு பண்ணணும்னு தோணுதா, ஸோ வாட் எவர் தே வாண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா உன்னை கொஸ்டின் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் இவரோட டார்கெட். நாம அவங்கள போய் நான் பேசி நீங்க பண்றது தப்புன்றத ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் he came to this ministry. ஸோ எல்லா காலேஜ் ஸ்கூல் எல்லா இடத்துக்கும் போய் he started asking them, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த ஊர்ல அபார்ஷன்ன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அபார்ஷன்ன்றது அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எவ்வளவு ஒரு மோசம் அப்படின்னு. ஒரு ஸ்கூல் ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு, அப்ப என்னன்னா 12th கிரேட் படிக்கிற 12வது படிக்கிற ஒரு 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 செட்டு ஒரு ஸ்கூல்ல, இது நான் ஸ்கூல் நேம் சொல்ல விரும்பல. ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கிற கேர்ள்ஸ் ஒரு 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 15-20 கேர்ள்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து, ஒரு 20 பேர் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கிளாஸ் பாய்ஸ் கூடயே சேர்ந்து நம்ம எல்லாம் பிரெக்னென்ட் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க எல்லாரும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஸோ நீங்க வந்து இதை இந்தியாலாம் இப்படி நீங்க எதிர்ப்பு கேட்க முடியாது. பட் அமெரிக்கால இது ஒரு காமனான விஷயம், இது நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோட்டிவேட்டட் சார்லி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம டார்கெட் பண்ணி அவங்கள
அவங்க பண்றது தப்புன்றது புரிய வைக்கணும். ஸோ இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி. ஸோ ஆஸ் ஐ செட் அந்த அந்த இன்சிடென்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 கேர்ள்ஸ் அவங்க கிளாஸ் பாய்ஸ் கூடயே சேர்ந்து தப்பு பண்ணி they got pregnant. குழந்தையும் வந்துச்சு. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, என் பாடி எனக்கு நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன், என்னால் இப்போ இது பண்ண முடியல, நான் போய் அபார்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சில பேர் ஸோ அந்த அபார்ஷனுக்குள்ளேயும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவள் டார்கெட் பண்ணி நீங்க பண்றது தப்பு, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்றத அவங்க இடத்துக்கே போய் அவங்க கிட்ட மைக் கொடுத்து நீ பேசு, நான் என்னோட பிபிலிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நான் உனக்கு ஆன்சர் பண்றேன்ற அங்க அதுதான் அவரோட கோர் மினிஸ்ட்ரி. ஸோ இங்கதான் இப்படிதான் அவர் ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது எது அப்படின்னா, உன் மாமிசத்தை நீ கண்ட்ரோல் பண்ணு, உன் மாமிசம் சொல்றதை நீ செய்யாத. ஸோ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வசனம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா மியூட் போட்டிருக்கேன், அதனால ஓகே. பட் நானே எனக்குள்ளே பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. Brother, அவங்க எல்லாரும் புரியல என்ன சொல்றீங்க? எவரும் அன்மியூட் பண்ணி பேசலாம் bro. ஏ நானே தனியா எனக்குள்ளே காருக்குள்ளே பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. No. We are listening. Go on. Okay, yeah. Okay, so Galatians chapter 5. Galatians chapter 5, verse 16. No, verse 17. No, verse 16 and 17. இது யாராவது வாசிக்க முடியுமா? So someone can talk. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. So இந்த வேர்ஸ் வந்து he often quote this verse. இந்த ரெண்டு வசனத்தை வந்து இப்போ உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஒரு சர்ச்சுக்கு போகும்போது உங்களை சுத்தி ஒரு கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இருக்கு, ஒரு ஆவியானவரோட பிரசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுற இடத்துல நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க யோசிப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன்டா, இது எனக்கு இப்போ இவ்வளவு குத்துது, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ச ஆராதனையில இந்த முடிவு எடுத்துட்டு வருவீங்க. திங்கக்கிழமை காலையில ஒரு 9:15 மணிக்கு அதை பண்ணி முடிச்சிருப்பீங்க. மார்னிங் 9:15 வந்து நேற்று நானாடா அப்படி யோசிச்சேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒரு கான்சியஸ் வரும். அது ஏன் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து இது என்னோட லைஃப்ல நான் லேர்ன் பண்ணது, என்னோட மென்டர்ஸ் கிட்ட நான் கேட்டது. ஸோ எவ்ரி ஒன் ஒரு ஒரு லேண்ட்லார்ட்னா சொல்றதுன்னா ஒரு பெரிய வீடு ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து he has 2 dogs. அவருக்கு 2 டாக் இருக்கு. 2 டாக், he has 2 dogs. ஒரு டாக் வந்து இட்ஸ் பியூர்லி ஒயிட், ரொம்ப ஒயிட்டா, ஃபுல்லா பியூரா ஒயிட். இன்னொரு டாக் வந்து பியூர் பிளாக். 2 டாக் வச்சிருக்காரு. அவருக்கு 2 டாகுமே பிடிக்கும், 2 டாகும் அவருக்கு பிடிக்கும். பட் ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு டாகுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பிடிக்குது. அதாவது இந்த கருப்பு கலர்ல இருக்கிற நாயை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த கருப்பு கலர்ல இருக்கிற நாய்க்கு அவர் என்ன ஃபீட் பண்றாருன்னா, நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டா ஃபீட் பண்றாரு, பயங்கர ஹெல்த்தியா ஃபீட் பண்றாரு. பட் ஆனா அந்த வெள்ளை கலர் நாயும் அவருக்கு பிடிக்குது. பட் ஆனா அவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வெள்ளை கலர் நாய்க்கு அவரால் ஃபீட் பண்ணவே முடியல. அதாவது ஃபீட்னா சாப்பாடு கொடுக்கவே முடியல. இந்த கருப்பு கலர் நாய்க்கு 3 நேரமும் நல்லா ஹெல்த்தியான லைக் நியூட்ரிஷியஸ் ஃபுட், டயட், ஃபைபர் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மீல் வந்து 3 மீல்ஸ் போகுது இந்த பிளாக் டாக். பட் இந்த சேம் டைம் இந்த ஒயிட் டாகையும் அவருக்கு பிடிக்கும். வாரத்துல ஒரு நாள் அந்த ஒயிட் டாக் பிடிக்கும், அந்த ஒரு நாள் நல்லா சாப்பாடு போடுவாரு. பேலன்ஸ் 6 நாள் அந்த ஒயிட் டாக் வந்து ஃபாஸ்டிங் தான், எதுவுமே கிடையாது. அதாவது ஏதோ அப்பப்போ கொஞ்சம் எடுத்துனோண்டு போடுறது. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு 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 ஃபைட் வருது பிட்வீன் த பிளாக் டாக் அண்ட் ஒயிட் டாக். கருப்பு நாய்க்கும் இந்த வெள்ளை நாய்க்கும் ஒரு சண்டை வருது. இந்த சண்டை வரும்போது எந்த நாய் ஜெயிக்கும்? இஃப் யூ கேன் ஆன்சர் தட் பி கிரேட். ஒரு 2 நாய்க்கும் வந்து சண்டை வருது, இந்த பிளாக் டாக் தான் ஜெயிக்கும். ஸோ யூ கேவ் த ஆன்சர். ஸோ இதை எப்படி இந்த வசனத்தோட சார்லியோட விஷயத்துல நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் பரிசுத்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். ஆவியானவர் நம்மளோட மனசு வந்து ஒரு விஷயங்களை சொல்லும், ஆனா நம்ம மாம்சம் வந்து ஒரு விஷயத்த சொல்லும். நீங்க ஜபம் பண்ணி
வேதம் வாசிச்சு, அதாவது மெடிடேட் பண்ண, யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். கடவுள் எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்துல ஆண்டவர் கூட நீங்க க்ளோஸா நெருங்க 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 யூ ஆர் ஃபீடிங் தட் ஒயிட் டாக். உனக்குள்ள இருக்க அந்த அந்த ஆவியை நீங்க வந்து பலப்படுத்துறீங்க. பட் அதே சேம் டைம் நீங்க போனை யூஸ் பண்ணிட்டு, போன் யூஸ் பண்ற தப்பு கிடையாது, பட் போன்ல என்ன யூஸ் பண்றீங்க, போனை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அடுத்து வேற ஏதாவது ஒரு விஷயங்களை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஐம் கோயிங் அண்ட் சீயிங் இட். அதை நீங்க பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கருப்பு டாகை நீங்க ஃபீட் பண்றீங்க. அந்த கருப்பு டாக்ன்றது எதுன்னா உங்களோட ஃபிளஷ், உங்களோட மாமிசம். உங்க மாமிசத்தை ஃபீட் பண்றீங்க. மாமிசத்தை ஃபீட் பண்றது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, ஒருத்தவங்களை திட்டுறான், ஒருத்தவங்களை திட்டும் போது நீங்க திருப்பி அவனை திட்டுறீங்க பாத்தீங்களா, அப்போ உங்க ஆவியானவர் வந்து திட்டாதேன்னு சொல்லுவாரு. பட் உங்களோட மாம்சம் வந்து அந்த 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 ஆவியானவர் அந்த சைடு உட்கார சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். நம்ம உடனே கெட்ட வார்த்தையை போட்டுருவோம், இல்ல ஏதாவது ஒண்ணு அவன் என்ன பேசுறானோ அதுக்கு ஈக்குவலா நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நீ என்ன திட்டிட்ட, நான் அவனை திருப்பி திட்டணும், இதுதான் மாம்சம். ஸோ ஒருத்தவங்களை திட்டுறான்னு நீ அவனை திருப்பி திட்டுறன்னா யூ ஆர் ஃபீடிங் தட் பிளாக் டாக். உனக்குள்ள இருக்கிற அந்த மாமிசத்தை நீ ஃபீட் பண்றேன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அந்த கோவப்படுறது மட்டும் கிடையாது. ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்வீட்டான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை நீங்க இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஒரு ஸ்வீட்டான ஒரு பொருள் இருக்கு, ஒரு குலோப் ஜாமுனே இருக்குன்னு வைங்களேன். அந்த குலோப் ஜாமுன் பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது. பட் அது வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் கோனா கிவ் யூ சம் குட் ஹெல்த்தி நியூட்ரிஷன் டு யுவர் பாடி. உங்களோட உடம்புக்கு வந்து தேவையானது அது கொடுக்க போறது இல்லை. பட் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு கிரேவிங்ஸ் வருது, அதை சாப்பிடணும். நீங்க சாப்பிட்றீங்க பாத்தீங்களா, அப்போ கூட நீங்க உங்க மாமிசத்தை ஃபீட் பண்றீங்க. அது எப்படிடா நான் குலோப் ஜாமுன் சாப்பிட்ட அப்புறம் என் மாமிசத்தை ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஃப்ளஷ்லி ஒரு தாட்ஸ் வருது பாத்தியா, உங்களுக்குள்ள ஒரு ஃப்ளஷ்லி ஒரு தாட்ஸ், உங்க பாடி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் ஒரு தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸ் வரும்போது நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, இப்போ டிவி பார்க்கணும்னு எனக்கு தோணுது, நான் எந்திரிக்கிறேன், எனக்கு காலையில் எழுந்து டிவி பார்க்கணும்னு தோணுது, போய் டிவி போட்டு பாக்குறேன். அப்போ உங்க ஸ்பிரிட் உங்களை கண்ட்ரோல் பண்ணல, உங்களோட மாமிசம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. உங்க மாமிசத்தை கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த கருப்பு நாய் வந்து எனக்கு இந்த டைம்ல 12 மணிக்கு எனக்கு இப்படி ஒரு சாப்பாடு வேணும்னா அந்த சாப்பாடு நீங்க கொடுத்துடுறீங்க. ஸோ எவ்ரி டைம் யூ ஃபீட் த பிளாக் டாக், உங்களோட பரிசுத்த ஆவியானவரோட அந்த வார்த்தை எங்களால கேட்க முடியாம போயிடும். ஸோ இதை எப்படி நம்ம இந்த வசனத்தை வந்து நீங்க உங்க லைஃப்ல எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து பாவத்துல விழுந்து போறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கும். விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட மாமிசத்தை நிறைய ஃபீட் பண்றீங்க. மாமிசம் சொல்லணும், அதாவது செய்யணும்னு, அதாவது ஒரு விஷயத்த செய்ய அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது, தோணுன உடனே எஸ் சார் அப்படின்ட்டு உடனே போய் செஞ்சிருவோம். செஞ்சுட்டு அது பேர் இம்மீடியட் கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. உடனே தற்காலிக அந்த சந்தோஷத்துக்காக உடனே 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 செஞ்சிருவோம். ஆனா அதே டைம்ல இந்த உங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஸ்பிரிட் பர்சனை வந்து எவ்வளவு நேரம் ஜோம் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. நான் am I driven by flesh, நான் வந்து என்னோட மாம்சத்தால என் வாழ்க்கையை நடத்திட்டு போறேனா, இல்ல என்னோட ஆவியினால நான் நடத்திட்டு போறேனா? எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கான்ட்ரடிக்ட் ஆகுது. நம்ம இட் ஸ்டார்ட்ஸ் நீங்க காலையில எந்திரிச்சு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். சாப்பாட்டுல என்னடா இருக்கு அப்படின்றது அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த சாப்பாட்டுலயே வந்து நீங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றதும் கண்டதையும் சாப்பிட்றதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. இப்போ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடும்போது யூஆர் அண்டர் கண்ட்ரோல், யூஆர் நாட் ஒபேயிங் டு யுவர் ஃப்ளஷ். நாக்கு கேட்கறத நீ கொடுக்க மாட்டேற. இன்னைக்கு நீ நாக்கு கேட்கறத கொடுக்குற, அடுத்து உன்னோட ஃப்ளஷ் இன்னொன்னு ஒன்று கேட்க, உடனே நீ அதை எடுத்து கொடுத்துருவ. ஸோ மேக் ஷுர் யூ ஃபீட் யுவர் ஸ்பிரிட் பர்சன். ஒரு நாள் ஜாம் பண்ணுங்க. கோவம் வருதா, திட்டாதீங்க. எவன் என்ன பேசினாலும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார்லியோட விஷயத்துல எடுத்தீங்கன்னா, சார்லிக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போன் எடுத்து, நான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவரால் கால் பண்ண முடியும். அவரால் போன் எடுத்து ஈலான் மஸ்க்கு கால் பண்ண முடியும். டொனால்ட் ட்ரம்ப் அவரோட மீட்டிங்ல என்ன சொன்னார்னா, அடிக்கடி சார்லி என்னை கூப்பிடுவான், நான் மீட்டிங்ல இருப்பேன், சார்லி என்னை கூப்பிடுவான், நான் எல்லாத்தோட காலையும் நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன், ஆனா சார்லியோட காலை நான் இக்னோர் பண்ண மாட்டேன். சார்லி திடீர்னு கூப்பிட்டு எனக்கு கலிஃபோர்னியா வாங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். நான் மீட்டிங்கை விட்டுட்டு நான் ஃபிளைட் எடுத்துட்டு நான் போய் அவனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் இங்க ரிட்டர்ன் வருவேன். ஸோ அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அவ்வளோ ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட், உலகத்திலே ஒரு பவர்ஃபுல் பிரசிடென்ட் வந்து இவர் ஃபோன் கால் கேட்டு ஒரு இடத்துக்கு வராரு.
அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஈலான் மஸ்க் உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்கார பர்சன். அவருக்கும் இவருக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஈலான் மஸ்க்லாம் வந்து அந்த இதுக்கு வந்திருந்தார். பட் இப்படி ஒரு பர்சனை அந்த காலேஜ் கேம்பஸ்ல ஒருத்தன் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தையில திட்டுவான். அவன் வந்து அவன் ஒய்ஃபை திட்டுவான், அவன் குழந்தைய திட்டுவான், இவனை திட்டுவான், எல்லாத்தையுமே திட்டுவான். இந்த மனுஷன் நம்மள வந்து என்ன பண்ணிருப்போம்னு யோசிங்க. இருடா ட்ரம்ப் கால் பண்றான், நீ இன்னைக்கு வீட்டுக்கே போமாடா அப்படின்னு பேசிருப்போம் நம்ம உடனே. பட் ஆனா வாட் ஹி சேஸ், அவர் நின்று அந்த இடத்துல சிரிச்சுட்டே he will receive all those things. சிரிச்சுட்டே கேட்பாரு. அந்த இடத்துல சிரிச்சுட்டே கேட்டுட்டு ஒரே வார்த்தை அவங்க திருப்பி சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. கோபம் வரல, நம்மளுக்கு கோபம் வரும். பட் அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு ஒண்ணு நினைச்சா பாவமா இருக்கு, உன் லைஃப்ல நீ லூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மை என்னன்னு தெரியல. உங்ககிட்ட அதாவது இப்ப என்கிட்ட பவர் இருக்கு, நம்ம கிட்ட பவர் இருக்கு. எனக்கு டொனால்ட் ட்ரம்ப் தெரியும், எனக்கு ஈலான் மஸ்க் தெரியும். அவங்க எனக்காக நான் கால் பண்ணா உடனே இங்க வருவாங்க. ஆனா சாதாரணமா ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பையன் எனக்கு கெட்ட வார்த்தை திட்டும் போது ஒரு மாம்சம் அந்த இடத்துல என்ன சொல்லும், திட்டுறான் அவனை திருப்பி அப்படின்னு தான் சொல்லும். ஆனா அந்த இடத்துல அவர் மாம்சத்துக்குள்ள தோற்கடிக்கப்படாம ஆவியில அவர் எப்பப்பெல்லாம் வந்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டனால அந்த மனுஷனை குறிச்சு அவர் பாரமா இருந்தார். ஐயோ, இந்த மனுஷனோட ஆத்மா வந்து ரொம்ப அழிஞ்சு போயிருக்கே, இந்த மனுஷனுக்கு இன்னும் சத்தியம் தெரியாம இருக்கே அப்படின்ற அந்த தாட் வந்து எல்லாத்துக்கும் வராது. யாரு வந்து ரொம்ப ரொம்ப கடவுள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாங்களோ, யாரு ஸ்பிரிட் பர்சன், ஆவியானவர், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க முடியும். நம்ம லைஃப்லயும் வீட்டுல அம்மா அப்பா திட்டினாலும் நம்மளுக்கு கோவம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் திட்டினா கோவம் வரும், இல்ல வேற ஸ்கூல்ல யாராவது ஒண்ணு திட்டினா கோவம் வரும். இதை விட நம்மளை விட கீழே ஒருத்தன் இருப்பான்ற மாதிரி ஒரு தாட் நம்ம வச்சிருப்போம். என்னை விட சின்ன பையன், நீ வேணா திட்டுறானா அவன் அப்படின்ற ஒரு கோவம் வரும் பாருங்க. அதெல்லாம் அந்த கோவம் எல்லாம் அவங்க கண்டிப்பா எல்லாருமே போட்டிருக்கோம். அப்படி படலன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்படி ஒரு தாட் வந்திருக்கும். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட மாம்சத்தை நீங்க ரொம்ப ஃபீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புட் யுவர் ஃப்ளஷ் டு ஸ்டார்ட். உங்களோட மாம்சத்தை ஸ்டார் பண்ண விடுங்க. கோவப்படாதீங்க, கண்டதையும் சாப்பிடாதீங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்னா, நான் அது இன்னொன்று எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய சாப்டர். பட் நான் அது ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். கண்டதையும் சாப்பிடாதீங்க. உங்க நாக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்காதீங்க, உங்க கண்ணு கேட்கறதெல்லாம் கொடுக்காதீங்க, காது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இதை கேளு அப்படின்னா யூ ஷுட் நாட் லிசன் டு தட். உங்க கண்ணு வந்து இதை பாரு அப்படின்னா உடனே டிவியை போட்டு பார்த்துருக்க கூடாது, உடனே போன் எடுத்து போட்டு பார்த்துருக்க கூடாது. பிகாஸ் யூஆர் ஃபீடிங் யுவர் ஐஸ், யூஆர் ஃபீடிங் யுவர் இயர்ஸ். ஸோ உடம்பு சொல்லுது, ஐ மீன் வாய் சொல்லுது அவனை திட்டுறா அப்படின்னு சொல்லுது, உடனே திட்டிட்டீங்க, யூஆர் ஃபீடிங் யுவர் மவுத். ஸோ உங்களோட பரிசுத்தா, அதாவது உங்களோட ஆவி வந்து ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்க இந்த மாதிரி இதை உங்க ஃப்ளஷை ஃபீட் பண்ண உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிட்டே இருக்கும். ஈஸியா தோற்கடிக்கப்பட்டுருவீங்க, ஈஸியா உங்களுக்கு கோவம் வந்துடும். சாத்தானுக்கு நீங்க ஒரு விஷயமே கிடையாது. அவன் தானே ஒரு 2 வயசு பையனை வச்சு அவனுக்கு தூக்கிடுவேன். அவன் 2 வயசு பையன் பேசினாலே கோவப்பட்டு திருப்பி பேசிட்டான். இவன் எங்க எனக்காக என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு அதுதான் ரெஸ்பான்ஸா இருக்கும். ஒரு சாத்தாங்கிட்ட போய் நம்மளை பத்தி கேட்டா அதுதான் ரெஸ்பான்ஸா இருக்கும். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷியர் வி டோன்ட் ஃபீட் அவர் ஃப்ளஷ். நம்மளோட மாம்சத்தை நம்ம ஃபீட் பண்ணவே கூடாது. நெவர் நல்லா ரியலைஸ் பண்ணுங்க. எவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷனா இருந்தாலும் சிட், லிசன், பிரீத் அண்ட் தென் டாக். உடனே நீங்க பேசக்கூடாது. எரிக்கா கர்க்னா யாரு? சார்லியோட ஒய்ஃப். அவங்க மேல வந்து பேசும்போது என்ன பேசினாங்க, நான் என்னோட ஹஸ்பண்டை கொன்ன அந்த பையனை நான் மன்னிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பையனோட சோலுக்காக இப்ப உயிரோடு இருந்தா கண்டிப்பா வருத்தப்படுவாரு, கோவப்பட மாட்டாரு, வருத்தப்படுவாரு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம யாரோ தெரிஞ்சவங்க ஒரு அப்பாவையோ அம்மாவையோ இல்ல ஒய்ஃபையோ கொண்டுட்டான் அப்படின்னா நம்ம அவனை பார்த்தா நம்மளுக்கு அவ்வளவு கோபம் வரும், கண்டிப்பா கோபம் வரும். அந்த வார்த்தையை சொல்றது வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது ஃப்ளஷை வந்து அதாவது உங்க மாம்சத்தை ஃபீட் பண்ணி வச்சிருக்கனால அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. இந்த கரூர்ல 40 பேர் வந்து இறந்து போனாங்க அந்த ஸ்டாம்பீட்ல. அந்த இறந்து போனவங்க எல்லாம் பேட்டி எடுக்கும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவன் இவன் போட்டு திட்டி, கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி, அவன் இங்க வந்தா இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான்லாம் நிறைய பேர் பேசினாங்க. பட் ஆக்சுவலி விஜய் கூப்பிடவே கிடையாது, இவங்களே தான் போனாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மனுஷனோட தப்பு பெருசா கிடையாது, பட் இவங்களே போனாங்க. டைரக்டா எந்த லிங்க்குமே இல்லை, டைரக்டா விஜய் வந்து கார் ஏத்தி கொள்ளல. பட் ஆனாலுமே இவங்களுக்கு அவங்க மேல கோவம் இருக்கு.
பாத்தீங்களா? அதுதான். ஏன்னா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க எதுவுமே இல்ல. பட் மாம்சம் தான் அங்க நிறைஞ்சிருக்கு. அதனால உடனே அவங்க பேசுறாங்க. அது அவங்க மேல நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க மேல நம்ம பரிதாபப்பட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ எரிக்காக்காக்கு அதே விஷயத்துல சார்லிக்காக்கு எதுவுமே பண்ணல. பட் ஹி வாஸ் கில்ட். எதுவுமே பண்ணாம சார்லியவும் அவங்க கொன்னுட்டாங்க. பட் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த பையனை நான் மன்னிக்கிறேன். சார்லி இருந்தா அந்த பையன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டான். அந்த பையனுக்கு மேல வருத்தப்பட்டிருப்பான். அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பான். அவனோட சோல் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சார்லியோட லைஃப்ல இருந்து ஃபார் யூ ஆல் எல்லாருக்கும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் மேக் ஷுர் யூர் நாட் ஃபீடிங் யுவர் ஃப்ளஷ். உங்களோட மாம்சத்தை வந்து நீங்க ஃபீட் பண்றீங்களா, இல்ல ஆவிக்குரிய மனுஷனை ஃபீட் பண்றீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. உங்களோட அந்த ஒயிட் டாகை ஃபீட் பண்றீங்களா, இல்ல பிளாக் டாகை ஃபீட் பண்றீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு இதை நீங்க மேட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களால வந்து ஒரு சில ஆவிக்குரிய பேட்டில்ஸை வந்து நீங்க வந்து ஆவிக்குரிய போராட்டங்களை வந்து உங்களால பரிசுத்த ஆவியானவர் துணையோட உங்களால மேற்கொள்ள முடியும். உங்களால தனியா மேற்கொள்ள முடியாது. இதெல்லாம் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளணும்னா இது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஸோ ஒரு பிக் லைஃப் லெசன் இதுதான். சார்லி ஒரு வேர்ட்ஸ், அதாவது ஒரு வேர்டு அவரே சொல்லியிருந்தாரு, கடைசி எழுதி வச்சிருந்தேன். ஜாய் கம்ஸ் மாஸ்டரி ஓவர் இம்பல்சஸ் நாட் டு சரண்டர் தெம். ஸோ இது வந்து சார்லி சொன்ன வார்த்தை. என்ன அப்படின்னா, சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா, உன் உணர்வுக்கு நீ அடிபணிஞ்சு போனா சந்தோஷம் வர்றது சந்தோஷம் கிடையாது. உன் உணர்வுக்கு நீ மாஸ்டரா இருந்த அப்படின்னா அப்ப வர்றதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்ற இதை வந்து சார்லியே மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ வாட் இஸ் தமிழ்ல, அதாவது இவ்வளவு நேரம் சொன்னதா வந்து அவர் இங்கிலீஷ்ல ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருந்தார். ஜாய் கம்ஸ் மாஸ்டரி ஓவர் இம்பல்சஸ் நாட் சரண்டரிங் டு தெம். ஸோ உன்னோட இச்சைக்கு நீ அடிப்பணிறதுனால வர்றது சந்தோஷம் கிடையாது. அதை நீ மேற்கொண்டு அதுக்கு நீ மாஸ்டரா இருக்க பாரு, அதனால வர்றதுதான் சந்தோஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இன்னொரு சார்லி சொன்ன ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கடைசியா சார்லி சொன்ன விஷயம் என்னன்னா, ஜீசஸ் டிஃபீட்டட் தி டெத் ஸோ ஐ கேன் லிவ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹவு டஸ் இட் மேக் சென்ஸ்? அதான் செத்து போயிட்டாரு, எப்படி உயிரோடு இருக்காரு. He was talking about eternal life. ஆவிக்குரிய மனுஷனை பத்தி அவர் பேசுவார் அந்த இடத்துல. He is not talking about his flesh. He was talking about the eternal life. நித்திய ஜீவனை குறித்து அவர் அந்த இடத்துல பேசினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, நீங்க பாவி, என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஒரு பாவி, என்னால எதுவும் செய்ய முடியாது, என்னால இங்க இருந்து அங்க போறதுக்கு கூட நான் வந்து என்னோட சுயபலத்துல என்னால போக முடியாதுன்றதை என்னைக்கு நீங்க உணர்ந்து, ஆண்டவர் தான் எல்லாம், ரட்சிப்பு எனக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்டது, நான் அந்த ரட்சிப்புக்கு எதுவுமே பண்ணல, பாவத்தை நான் எதிர்த்துக்கொண்டு நிற்பேன், என்னோட மாமிசத்தை நான் ஃபீட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சார்லி லைஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை உங்க லைஃப்ல நீங்க என்னைக்கு எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, you will be a turning point. I mean, you will be a turning point to a lot of people. நிறைய பேத்துக்கு நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பர்சனா இருப்பீங்க. டொனால்ட் ட்ரம்ப், ஈலான் மஸ்கோட கடைசி ட்வீட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கோ டு சர்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அந்த மனுஷன். ஸோ கோ டு சர்ச் அப்படின்றது ஈலான் மஸ்க் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வரது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்த வர வச்சதுக்கு காரணம், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஹோலி ஸ்பிரிட், கடவுள் வந்து சார்லியை யூஸ் பண்ணி ஈலான் மஸ்க் டச் பண்ணியிருக்காரு. உங்களை யூஸ் பண்ணி நிறைய பெரிய பெரிய லீடர்ஸை சேஞ்ச் பண்ணணும், நிறைய பெரிய பெரிய லீடர்ஸை டச் பண்ணணும்னா யூ ஷுட் ஸ்டாப் ஃபீடிங் யர் ஃபிளஷ். இன்னைக்கே உங்களோட மாம்சத்தை ஃபீட் பண்றது நிறுத்துங்க. உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஃபீட் பண்ணுங்க. வசனத்தினால, நற்கிரியையினால, ஒரு உங்களோட ஃபிளஷை நீங்க அதாவது உங்க மாமிசத்தை நீங்க பட்னி போடுறது மூலமாவே நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நீங்க அதிகமா ஃபீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. எவ்ரிதிங் வில் பி a huge turning point in your life. உங்க வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய யூட்டர்னா இது மாறும். நீங்களும் நிறைய பேர்த்த இம்பாக்ட் பண்ணலாம். இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சார்லி வாஸ் நாட் பார்ன் வித் டேலண்ட். அவர் வந்து இந்த பேசுற ஸ்கில்ஸோட அவர் பிறக்கல. பட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கத்துக்கிறேன். நேத்து கத்துக்கிட்ட விஷயத்த காட்டிலும் இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஐ வில் கோ எக்ஸ்ட்ரா ஒரு மைல் எக்ஸ்ட்ரா நான் போவேன். அவ்வளவு நேரம் பைபிள் படிச்சு, அவ்வளவு நேரம் புக்ஸை படிச்சனால மட்டுமே தான் அவர்னால அந்த இடத்துல போய் அந்த பீப்புள் கிட்ட போய் பேச முடிஞ்சுச்சு.
நம்ம வந்து நம்ம லைஃப் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோமா? நம்ம ஏன் நம்ம என்ன உடனே அவரை பார்த்தோன்னா அவருக்கு வேற லெவல் அவருக்கு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு யோசிப்போம். பட் இட்ஸ் நாட் டேலண்ட், இட்ஸ் த ஹார்ட் ஒர்க் வித் ஜீல். அவரோட அந்த உற்சாகமான ஒரு ஹார்ட் ஒர்க் தான் வந்து அவர் இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கலாம், எதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு என்ன கடவுள் பொறுப்பு கொடுத்துருக்காரோ அந்த பொறுப்புல உற்சாகமா செய்யுங்க. டூ இட் வித் வித் யுவர் பெஸ்ட். உங்ககிட்ட இருக்கிறதுலே பெஸ்டா அதை செய்யுங்க. எவ்ரி திங் வில் சேஞ்ச். டோன்ட் ஃபீட் யுவர் ஃபிளஷ். அதை தான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன். டோன்ட் ஃபீட் யுவர் ஃபிளஷ். உங்க மாம்சத்தை மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்களே விழுந்து நீங்களே மண்ணையும் தூக்கி போட்டுக்குவீங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி க்ளோஸ்ட் ஒன் டே. ஸோ டோன்ட் ஃபீட் யுவர் ஃபிளஷ். ஒரு வார்த்தை, அது தப்பான ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வர்றது உன் கண்ட்ரோல மீறி வருது பிரதர், எனக்கே தெரியல அப்படின்னா உங்க பயங்கரமா நீங்க, அதாவது உங்களோட மாம்சம் வந்து செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னா யூ ஷுட் அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். சார்லி கர்க்கை வந்து ஈலான் மஸ்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. சார்லி கர்க்கை வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா சார்லி கர்க் வந்து இலான் மஸ்க் கூட சேர்ந்து டெஸ்லால ஏதோ ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாறி இருப்பாரு. இல்லைன்னா டொனால்ட் ட்ரம்ப் கூட சேர்ந்து வைஸ் பிரசிடென்டா மாறி இருப்பாரு. அது ரெண்டுமே இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் அமெரிக்கன் அதிபரையும் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனோட வாழ்க்கையும் தொட்டு சபைக்கு போங்க, சார்லி டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு, டெய்லி எனக்கு வசனத்தை அனுப்புவாருன்னு சொல்லி அந்த அவ்வளவு பெரிய மனுஷங்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா he did not feed his flesh. அவரோட மாம்சத்துக்கு அவர் வந்து தீனி போடவே இல்லை. ஸோ அவரோட மாம்சத்துக்கு நீங்க தீனி போடாதீங்க. நீங்க உங்களை விட பெரிய ஆட்களா இருப்பாங்க, ராஜாக்களுக்கு நீங்க இம்பாக்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா don't feed your flesh. Yeah. Any other questions? பிரதர் நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. பிரதர் அவரை கொன்னாப்புல ஒரு பையன் ஏன் கொன்னாப்புல இப்ப என்ன ஓகே அதாமா நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ சார்லி வந்து அந்த யூட்டா யூனிவர்சிட்டி, அது அப் நார்த்ல இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வராதிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணி அந்த மனுஷன் நீங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க, சார்லி வந்தாருன்னா இங்க குழப்பம் உண்டாகும், அவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. லெட்டர்லாம் சைன் பண்ணி இதாச்சு. ஆனா இது சார்லிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. பட் ஸ்டில் சார்லி சூஸ் டு கோ. அவர் வந்து நான் கண்டிப்பா அங்க போவேன், நான் வந்து யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு சேஃப்டி கூட தேவையில்லைன்னு சொல்லி தான் அங்க போனது. இந்த சார்லியை ஷூட் பண்ண பர்சன் பேரு டைலர் ராபின்ஸ். ஆமா, இந்த பையனுக்கு வந்து ஒரு 22 இயர்ஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்டா 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஆச்சு அந்த பையனுக்கு. அந்த பையனுமே சர்ச்சுக்கு போற ஒரு ஃபேமிலி, இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பையன் சர்ச்சுக்கு போற ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியே வந்து வாரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சில் அவ்வளோ இன்வால்வ்டா இருக்கிற ஒரு ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிற ஃபேமிலி. சார்லிய கொல்றதுக்கு 2 days பிஃபோர் வந்து இவங்க ஃபேமிலியா டின்னர் சாப்பிடும் போது அவங்க அம்மா கிட்ட இவங்க சொல்லியிருக்கான், அம்மா சார்லி வந்து இந்த காலேஜுக்கு வராராம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவங்க அம்மா அப்படியா, ஒரு சில விஷயங்கள் சார்லி சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அவனை இன்னமும் மோட்டிவேட் பண்ணிடுச்சு. ஆனா ஒரு சபையில நம்ம ஊர்ல சொல்ல போனா சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அந்த சேர் போடுறது, பாய் போடுறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சு சர்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வர ஒரு ஃபேமிலி அந்த டைலர் ராபின்சன் ஃபேமிலி, சார்லியை கொன்னவரோட ஃபேமிலி. ஸோ இந்த பையன் வந்து ஆஸ் ஹி பிளான். ஏன் வந்து இந்த பையன் வந்து சார்லியை கொன்னார் அப்படின்னா, சார்லி வாஸ் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரிசம். டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிரான்ஸ்ஜெண்டர் தான் என்ன தெரியும் நினைக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிரான ஒரு பர்சன். அவர் என்ன சொன்னார்னா, டிரான்ஸ்ஜெண்டர்வே எப்படி அவர் டெஃபினிஷன் கொடுத்திருந்தாருன்னா, உன்னோட மாம்சம் வந்து உன்னை பொண்ணா ஃபீல் பண்ண வைக்குது, அதுக்கு நீ வந்து லிசன் பண்ற, அது தப்பு, பைபிள் படி அது தப்பு, அதுக்கு லிசன் பண்ணாத, அது ஒன்னு அழிச்சிடும் அப்படின்ற கான்செப்ட் வந்து he took it from பைபிள்ல இருந்து தான் அவர் டிஃபெண்ட் பண்ணாரு. அது வந்து இவனுக்கு இந்த மனுஷனுக்கு புரியல, அது டைலர் ராபின்சனுக்கு பிடிக்கல. டைலர் ராபின்சன் வந்து ஒருத்தரை லவ் பண்ணார். ஓகே, டேட்டிங் சொல்லுவாங்க. லவ் பண்ண பர்சன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை தான் வந்து இந்த டைலர் ராபின்சன் வந்து லவ் பண்ணியிருக்கான். அப்போ சார்லி வந்து இவங்களுக்கு எதிராக பேசுனதுனால, டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக பேசுனதுனால
டைலர் ராபின்சன்னால அதை பொறுத்துக்கவே முடியல. ஸோ இப்போ தெரியுதா, இந்த இடத்துல வந்து அவனோட ஃப்ளஷ் வந்து ஆக்ட் ஆகுது. he wants to shoot him. ஏன்னா அவன் ஃப்ளஷ் சொல்லுது அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா அதே இடத்துல அந்த பர்சனுக்கு he was filled with holy spirit, அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பான், அவன் ஃப்ளஷுக்கு லெசன் பண்ணிருக்க மாட்டான், சுட்டிருக்க மாட்டான். he would have taken like time to react. அவன் உடனே ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான், டைம் எடுத்து யோசிச்சு பண்ணிருப்பான். ஸோ அந்த இடத்துல ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய மனுஷன் ஃபீட் பண்ணாதனால he took the decision from his flesh. So he went and shot him. இன்னொரு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டாட்னா, அமெரிக்கால வந்து அடிக்கடி ஷூட்டிங் நடக்கும், டக்குன்னு ஷூட்டிங் நடக்கும். இங்க அதாவது லாஸ்ட் சண்டே வந்து ஒரு சர்ச்சையே ஷூட் பண்ணி, சர்ச் 4 பேர்த்த ஷூட் பண்ணி சர்ச்சை எரிச்ச விட்டான் அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஊர்ல ஷூட்டிங் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். கடைசி 8 ஷூட்டிங், அது ஸ்கூலுக்குள்ள போய் ஷூட் பண்றது தான் இந்த ஊர்ல ரொம்ப மோசமான விஷயம். ஸ்கூலுக்குள்ள போயிட்டு குழந்தைகளை சுட்டு கொண்டுருவானுங்க. அந்த குழந்தைகளை சுட்டு கொல்ற கடைசி 8 இன்சிடென்ட் வந்து 6 இன்சிடென்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணது. கடைசி 8ல 6 இன்சிடென்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க போய் பண்ண விஷயம் தான் இது. ஸோ சார்லி வந்து அதை நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கடைசி 8ல 6 இன்சிடென்ட்ஸ் வேர் பை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக நான் நிற்கிறேன், அவங்களுக்காக நான் வந்து ஐம் எகெயின்ஸ்ட் தெம். ஐ மீன் எகெயின்ஸ்ட் தெம்னா ஐம் எகெயின்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரிசம், நாட் எகெயின்ஸ்ட் தோஸ் பீப்புள். அந்த ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டருக்கு நான் எதிராக இருக்கேன், அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற அந்த வார்த்தைக்கு நான் எதிராக இருக்கேன், அந்த செயலுக்கு நான் எதிராக இருக்கேன், அந்த மனுஷனை நான் நேசிக்கிறேன். அதுதான் அவரோட பாயிண்ட். ஆனா அது வந்து டைலர் ராபின்சனுக்கு புரியல. ஸோ ஹி வெண்ட் அண்ட் ஷாட் போய் சுட்டு கொன்னுட்டாரு, சார்லியை கொன்னுட்டாரு. கொன்னதுக்கு அப்புறம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, நெக்ஸ்ட் டே வந்து FBI வந்து ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டைலர் ராபின்சன் அந்த சுட்டு கொன்னவரோட ஃபேமிலி வந்து அந்த பிக்சரை பார்த்துட்டு, ஆனா நம்ம பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. கேட்கும்போது இவன் சொல்லியிருக்கான் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அந்த பொண்ணு கேட்கும்போது இவன் சொல்லியிருக்கான், ஆமா நான் தான் பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன் என் அன்பே அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அது பொண்ணு நீ உண்மையை சொல்றியா, விளையாடாத அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ பட் இட் டென்ட் கோ வெல். கடைசியில் அந்த பொண்ணு வந்து என்ன பேசுன்னு தெரியல. பட் ஃபேமிலி வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீ தான் பண்ணியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் தான் பண்ணேன், அவன் வந்து என்னோட நான் டேட் பண்ற பொண்ணுக்கு எதிராக பேசினாரு, அதனால நான் சுட்டு கொண்டுட்டேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இவங்க அப்பா வந்து சர்ச்சுக்கு போற ஃபேமிலி. ஃபர்ஸ்டா இவங்க அப்பா யாருக்கு கால் பண்ணா, சர்ச் பாஸ்டருக்கு தான் கால் பண்ணி, பாஸ்டர் வர வச்சு, சர்ச் யூத் பாஸ்டர் வர வச்சு, டைலரையும் வர வச்சு, டைலர் ராபின்சனையும் வர வச்சு, இவங்க 3 பேரும் உட்காந்து பேசி ப்ரேயர் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து, இவன் கன்ஃபெஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நான் தான் பண்ணேன்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் யூத் பாஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து வாஷிங்டன்ல ஒரு ஷெரீஃபா இருக்காரு. ஷெரீஃப்னா பெரிய ஒரு போலீஸ்ல ஒரு பெரிய பதவி. நம்ம ஊர்ல விடுங்க, அது வேண்டாம். அது ஷெரீஃப்னா ஒரு போலீஸ்ல ஒரு பெரிய பொசிஷன். அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் கால் பண்ணி, என்னோட சர்ச்சுக்கு வர ஒரு பையன் தான் இது பண்ணிருக்கான், அந்த பையன் என் கூட தான் இருக்கான், அவன் ஒத்துக்கிட்டான். ஸோ அவன் என்கிட்ட தான் இருக்கான், நீங்க வந்து அவனை கூட்டு போயிடுங்க. இந்த பையனும் அவங்க அப்பா வந்து அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாஸ்டர் அவங்க அப்பா கிட்ட சொல்லி, நீங்களே உங்க பையனை கொண்டு போய் அங்க ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து அவ்வளவு யோசிங்க, அவங்க அப்பாவோட இத்தனை வருஷம் 20 வருஷமா வளர்த்த பையன் நானே கொண்டு போய் கொலை பண்றதுக்கு. ஏன்னா இப்போ டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் டெத் சென்டென்ஸ் நேரம் தான் போகுது, இன்னும் கொடுக்கல. ஏன்னா பையனை வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனைக்கு எதிராக தான் அந்த பையனை வச்சு கொண்டு போறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு தெரியும், இதுதான் என் பையன் கடைசி என் கூட கார்ல வரப்போறது, இவனை கொண்டு போய் என்னை உள்ள விட்டா கொண்டுருவாங்கன்னு தெரியும். பட் அப்பயும் அந்த மனுஷன் கடவுளுக்கு பயந்து, இவன் பண்ணது தப்பு, இவனுக்கு உண்டான தண்டனை வரணும்னு சொல்லி அவன் பையனும் பார்க்காம அவர் கொண்டு போய் விட்டார். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நீங்க சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சில் போய் முன்னாடி உட்காந்து கை தட்டி பாட்டு பாடலாம், கீபோர்டு வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், மைக்கு கூட பிடிச்சி பாடலாம். பட் கடவுளுக்கு தெரிலன்னா, ஒரு மாதிரி இந்த மாதிரி இம்பல்சிவான சிச்சுவேஷன் வரும்போது உங்க ஃப்ளஷ்ஷுக்கு நீங்க கீழ்ப்படுவீங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை போய் நம்ம சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் எவர் ஃபீட் யூர் ஃப்ளஷ். இந்த பையன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சொன்னான். அவங்ககிட்ட கேட்டாங்க, நீ ஏன் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணுன்ற அந்த முடிவை எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் கேம் நிறைய விளையாடுவேன், அந்த கேம்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
அந்த கேம்னால நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ஷூட் பண்ணேன் அப்படின்றான். அந்த கேம்ல இன்ஸ்பயர் ஆகி ஷூட் பண்ணும்போதும் அதுவும் ஒரு விஷயம் அவன் பண்ணியிருக்கான். என்னன்னா அந்த புல்லட் ஏமோன்னு சொல்லுவாங்க. ஏமோன்னா என்னன்னா புல்லட். அந்த புல்லட்ல வந்து நம்ம தமிழ்ல புல்லட், அதாவது நம்மளுக்கு புல்லட்னு சொன்னா தெரியும், இங்க வந்து ஏமோன்னு சொல்லுவாங்க. அந்த புல்லட்ல வந்து எழுதியிருக்கான் இந்த மாதிரி. அவனே வச்சு எழுதியிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருக்கான். நான் உன்னை கொல்ல போறேன், இதுதான் உன்னை கொல்ல போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு புல்லட்லயும் எழுதியிருக்கான். எழுதி 3 புல்லட் வச்சிருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் புல்லட்ல ஹி வாஸ் சக்சீடட். ஸோ அவன் ஃப்ளஷ் வந்து அவன் அவன் மாம்சம் வந்து எந்த அளவுக்கு போயிருப்பாங்கல்ல. இட்ஸ் லைக் இன் காட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை கேம். இப்போ வெளியிருந்து பார்த்தா ஹி ஹிம்செல்ஃப் வுட் சே, என்னடா கேமை பார்த்தாடா ஒருத்தனை சுட்டுக்கொண்டேன் அப்படின்ற கான்செப்ட் அந்த பையனே யோசிப்பான். ஸோ இஃப் யூ ஃபீட் யுவர் ஃப்ளஷ், அது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் உங்களை கொண்டு போகும். மாம்சத்தை ஃபீட் பண்ணீங்கன்னா அது உங்களை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா கொண்டு போகும். அதுதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16, 17 இந்த 2 வருஷம் இப்போ நீங்க இன்னும் அந்த சாப்டர் ஃபுல்லா வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ டோன்ட் எவர் ஃபீட் யுவர் ஃப்ளஷ். பைபிள் இருந்தும் அதுதான் சொல்லுது, சார்லியும் அதான் சொன்னாரு. டுடே இந்த உங்களுக்கு கடவுள் வந்து இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு எம்பசைஸ் பண்ண விரும்புற ஒரு விஷயம், டோன்ட் ஃபீட் யுவர் ஃப்ளஷ். இட்ஸ் கோனா டெஸ்ட்ராய் யூ இஃப் யூ ஃபீட் யுவர் ஃப்ளஷ். ஸோ பட் ரைட் நவ் இப்போ ஸ்டீவன் ராபின்சன் ஹீஸ் டுவர்ட்ஸ் லைக் டெத் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அவரை வந்து சீக்கிரம் they are trying to give him soon, like சீக்கிரமா மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அவரை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ soon he will be dead. நம்ம இந்தியா மாதிரி ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க, மேபி அதிகபட்சம் ஒரு வருஷத்துல அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட். இப்படிதான் அது முடிஞ்சிச்சு. ஆனா பாருங்களேன், ஒரு ஒரு கடவுளுக்குள்ள ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன், ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஃப்ளஷை ஃபீட் பண்ணாத ஒரு மனுஷன் மறிச்சான். தமிழ், அதாவது அமெரிக்கால எந்த இடத்துலயுமே வந்து ஒரு கலவரம் நடக்கவே இல்லை. வேற யாராவது இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா, அதாவது ஒரு கிறிஸ்டியன் இல்லாத ஒரு மனுஷன் இந்த மாதிரி இறந்துருந்தாங்கன்னா அடிச்சு உடைச்சுப்பாங்க. ஜார்ஜ் ஃபிளாய்டுன்னு சொல்லி ஒருத்தர் இறந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. கருப்பினத்தை போலீஸ்காரன் கழுத்துல காலை வச்சு அவரை மூச்சு விட முடியாம கொண்டுட்டாங்க. அந்த ஜார்ஜ் ஃபிளாய்டு இறந்ததுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அமெரிக்கால இறந்தாங்க. எத்தனையோ சர்ச்சஸ் எல்லாம் பேர்ன் ஆச்சு. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மறிச்சு விதையா விதைக்கப்படுறதுக்கும் கடவுளை பத்தி தெரியாத ஒரு மனுஷன் சாகுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த கடவுளை பத்தி தெரியாத மனுஷன் செத்ததுக்கு இன்னும் நிறைய பேர் செத்தாங்க. பட் ஆவிக்குரிய மனுஷன் மறிச்சு விதையா விதைக்கப்பட்டதுல இப்ப ஈலான் மஸ்க் சர்ச் போங்கன்னு சொல்லி போடுற அளவுக்கு அது போயிருக்கு. நிறைய பேர் இங்க சர்ச் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம உயிரோடு இருக்கும் போதும், இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போதும் ஹி வாஸ் மேக்கிங் இம்பாக்ட். நம்மளுக்கு இப்ப அந்த சான்ஸ் இருக்கு, நம்ம உயிரோடு இருக்கோம், we should be making impact even after we pass away. நம்ம மறிச்சதுக்கு அப்புறம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும்னா don't feed your flesh. I'm saying again, don't feed your flesh. Feed your Holy Spirit, feed your spirit man. The spirit man is going to lead you. உங்களோட அந்த ஆவிக்குரிய மனுஷன் உங்களை நடத்தி கொண்டு போவார். So as I said, don't feed your flesh. ஸோ இப்போ இங்கே சார்லியோட கண்டிஷன் படி இப்போ நிறைய பேர் இங்கே சர்ச் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரிவைவல், நிறைய யூத் பீப்புள் வந்து சர்ச் போகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து எல்லாம் வெளியே வராங்க. ஸோ இதுவும் ஒரு விதையா விதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம இந்தியாலையும் ஒரு சில பேர் மேபி இதனால தொடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா இல்லைனாலும், அமெரிக்கா ஃபுல்லா இல்லைனாலும், நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு ஃபேமிலி, நம்ம சுத்தி இருக்கிற ஒரு சர்க்கிள், ஒர்க் சர்க்கிளா இருக்கலாம், ஸ்கூல் சர்க்கிளா இருக்கலாம், இல்ல சர்ச் சர்க்கிளா இருக்கலாம், எந்த சர்க்கிளா இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம், இந்த சர்க்கிள்குள்ள நம்ம ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்சனா இருக்கணும். நம்ம அவங்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் மேக் பண்ணணும், அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இருந்தாலும் சரி மறிச்சாலும் சரி. ஸோ திஸ் ஷுட் பி அவர் கோல். Yeah. Thank you. Any other doubts? Do I know anything about his daily routine? Yeah. So daily routine, அவரோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு நான் ரிசர்ச் பண்ணதுபடி, I'm not, because privacy life அவங்க வெளியே கொண்டு வர மாட்டாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொன்னது என்னன்னா, early morning எந்திரிச்சோன்னே he spent his first 1 hour, அவரோட ஒரு நாளோட முதல் 1 மணி நேரம் வந்து பைபிள்ல தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். இந்த விஷயத்த வந்து இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். இது அவரே வெளியே சொன்னது. ஒரு என்னோட நாட்களோட முதல் 1 மணி நேரத்தை வந்து அவர் எந்த டைமும் சொல்ல. நம்ம ஊரா இருந்தா என்ன போட்டுருவாங்க, காலை 5 மணிக்கு எந்திரிச்சாதான் கடவுளை பார்க்க முடியும், 5:01 எந்திரிச்சுன்னா கடவுள் போயிடுவாரு அப்படின்றவாங்க. நம்ம அப்படி இல்லை, இவர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. இங்க வந்து சொன்னது என்னன்னா, என்னோட நாளோட முதல் 1 மணி நேரம்
முதல் 1 மணி நேரத்தை நான் வந்து ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றேன், நிறைய கத்துக்கிறேன். ஐ எம் ஃபீடிங் மை ஸ்பிரிட் மேன். தேர் யூ கோ. அங்க அந்த முதல் 1 மணி நேரத்தை வந்து ஹி ஸ்பெண்ட் ஃபார் ஹிஸ் இட்டர்னல் பீயிங்காக அவர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாரு. ஒன்னு. அடுத்து செகண்ட், அது முடிச்ச உடனே த அதர் திங் ஹி மென்ஷன் வாஸ் நிறைய புக் படிப்பான் ஒரு நாளைக்கு. நெக்ஸ்ட் 2-3 ஹவர்ஸ் வந்து ஹி நிறைய டிபேட்க்கு டிபேட் பண்றதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த புக்ஸை நிறைய படிப்பாராம். அண்ட் தென் அதர் மெயின் திங் வந்து ஹி இஸ் டிசிப்ளின் இன் இஸ் ஒர்க் அவுட். லைக் ஜிம்முக்கு போற பர்சன் அவரு. ஸோ ஒர்க் அவுட்டு, ஃபுட், டயட் இதெல்லாம் வந்து ஹி வாஸ் ஸோ ஸ்ட்ராங். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஹி வாஸ் அ பேஸ்கெட் பால் கேப்டன். அவரோட பேஸ்கெட் பால் டீம் கேப்டன், அவரோட ஃபுட்பால் டீம் கேப்டன். நம்ம ஊர் மாதிரி ஸ்கூல்னா சின்னதெல்லாம் இருக்கு, இந்த ஊர்ல பெரிய விஷயம். டிவி இல்லாம டெலிகாஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டீமோட கேப்டனா அவர் இருந்தாரு. ஃபுட்பால் டீமோட ஒரு கேப்டன் இருந்தார். ஸோ ஹி வாஸ் as soon as he woke up, he was feeding his spirit man. பைபிள் படிச்சாரு, அவரோட ஸ்பிரிட் மேன் he fed the spirit man. அடுத்து அவரோட போய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மினிஸ்ட்ரியை பெர்ஃபெக்டா பண்றதுக்கு அந்த புக்ஸை படிச்சு அதுல நிறைய நாலேஜ் எடுத்துட்டாரு. தேர்ட், அவர் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த விஷயத்த நம்ம கிறிஸ்டியானிட்டியில அது இந்தியன் கிறிஸ்டியானிட்டியில நம்ம பண்ணவே மாட்டோம். ஃபிட்னஸ். ஹி ஒர்க் ஆன் ஹிஸ் ஃபிட்னஸ். ஹி யூஸ் டு ஒர்க் அவுட் எவ்ரி டே. எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஏன்னா உங்ககிட்ட நல்ல ஒரு வார்த்தை இருக்கலாம், நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கலாம், ஆனா நம்ம கண்டதையும் சாப்பிட்றதுனால ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்றவங்க நம்ம 55 வயசுல இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கடவுளுக்கு லாஸ் கிடையாது, உங்களுக்கு எனக்கு தான் லாஸ். ஸோ ஹி வாஸ் ஈவன் அதுல கூட ஹி வாஸ் பெர்ஃபெக்ட். சாப்பிட்ற விஷயமா இருக்கும், அதுலயும் கூட ஹி வாஸ் பெர்ஃபெக்ட். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல மெசேஜை நீங்க வெளியே கொண்டு போய் சொல்லணும்னா உங்க பாடி வந்து இட் ஷுட் கோஆப்ரேட் வித் யூ. உங்க கூட அது கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் தட். திஸ் இஸ் ஹிஸ் டெய்லி ரொட்டீன். Feed his spirit man, feed his mind, so he can go and do his ministry better. Feed his body perfectly, so it will help. Like either எல்லாத்தையும் help பண்றதுக்கு. So it was very useful. I hope I answered your question. Yeah, I took more than 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். I'm sorry. I was given 1 hour. I was trying to give the message short, like 15 minutes. 15 நிமிஷத்துல அந்த மெசேஜ் முடிக்கணும்னு நினைச்சேன். So I just took extra 1 minute. I'm sorry. பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ சார்லி கிர்க்கோட வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லாம ஸோ அதோட ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலான ஒரு மெசேஜையும் நாங்கள் கேட்டோம். ஸோ நிறைய கத்துக்கிட்டோம். ஒரு சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றதையும் கத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் இருந்தது கலந்துக்குனால நீங்க இந்த வார்த்தையை கொடுத்தாரு. தெய்வம் நம்மளுடைய ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம இறுதியா ப்ரேயர் பண்ணி, யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதட்ட கேட்கறதுக்கு? ஆமா, கொஸ்டின்ஸ் யாருக்காவது ஏதாவது இருக்கா? சார்லி கிர்க்க பத்தி வேற ஏதாவது பத்தி? எனக்கு ஒரு கொஸ்டின். கண்டிப்பா. இப்போ வந்து காலேஜ்ல எல்லாருமே எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வர வேணாம், கொலை நடக்க போகுது, அவரை மர்டர் பண்ண போறாங்கன்னு. அது எப்படி அந்த காலேஜுக்கு எப்படி அது ஸ்ப்ரெட் அப் ஆச்சு? அப்ப அது அந்த பையன் தான் கொல்ல போறான்றது தெரியும்ல. சோ அதை ஏன் இல்ல, அந்த பையன் வந்து அந்த காலேஜ்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பையன். அந்த பையன் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் 1 இயர் மட்டும் படிச்சுட்டு அவன் காலேஜ் விட்டு போயிட்டான். அந்த பையன் அந்த லெட்டர் சைன் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் அந்த பையனுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் எந்த காலேஜ் போனாலும் எல்லா காலேஜ்லயும் இந்த ஆப்போசிஷன் இவருக்கு வந்து இது ஆப்போசிஷன், அதாவது இவருக்கு எதிராக வர்றது வந்து புது விஷயமே கிடையாது. அவங்களோட டீம்ல இருந்து சொல்ல இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டெய்லியுமே அவருக்கு த்ரெட் கால்ஸ் வரும். டெய்லி நீங்க வந்து அவனை கொண்டுருவான், இங்க வந்து அவனை கொண்டுருவான், டெய்லி வரும். அவருக்கு அது ஒரு ரொட்டீன், டெய்லி ரொட்டீன்ல அதுவும் ஒண்ணு. த்ரெட் கால்ஸ் வந்து எனக்கு ஒரு சாதாரண விஷயம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சைன் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் டைலர் ராபின்சனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த டைலர் ராபின்சன் அந்த காலேஜ்ல 2.5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு வெளியே போன பர்சன். ஸோ ஹி வாஸ் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ். யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படி பண்ணுவாங்க. இவங்க எதிர்ப்பு என்னன்னா, வராதன்னு நம்ம ஊர்ல சத்தம் போடுவாங்கல்ல, எல்லாம் ஒண்ணா நின்று போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் தான் இவர் எதிர்பார்த்தாரு. பட் இது வந்து அவருக்கு எந்த செக்யூரிட்டி கூட இல்லை, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அவர் வேணான்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி வேணாம், ப்ரொட்டஸ்ட் தானே பண்ணுவாங்க. நான் சொல்ற வார்த்தைக்கு எதிராக நான் அவங்க கூட சண்டை போடல. உனக்கு நான் பேசுறதுக்கு நீ எனக்கு எதிராக பேசுறதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு தரேன், நீ எனக்கு தப்புன்னு ப்ரூவ் பண்ணு. இதுதான் அவரோட ஐடியா. ஆனா அவங்க வேற ஒரு
வேற ஒரு வே சூஸ் பண்ணி அவர் கொண்டுட்டாங்க. ஏன்னா அவர் கூட பேசி ஜெயிக்க முடியல. இவர்கிட்ட உண்மை இருந்துச்சு, அவங்ககிட்ட உண்மை இல்லை. அவங்க வந்து அவங்களோட மாம்சத்துக்கு அடிப்படைஞ்சு இவரை கொண்டுட்டாங்க. இவர் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நீ உன்னோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணு, நான் உனக்கு மைக்கு தரேன், பிளாட்ஃபார்மும் தரேன், எல்லாமே தரேன், நீ என்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ணுன்னு கூப்பிட்டாரு. பட் அவன் வர முடியல, அவர் தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியல. சரி இவர் கொண்டுடலாம், கொன்னதெல்லாம் சரியாயிடுது, கொண்டுட்டான். கொன்னதுல இப்ப இந்த இடத்துல இருக்கும். அவன் பண்ணதுல மிகப்பெரிய தப்பு அது. ஸோ அவனுக்கு அது மிகப்பெரிய தப்பு, கிறிஸ்டியன்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ். ஏன்னா நிறைய பேர் சர்ச் போறாங்க, நிறைய ரிவைவல் இங்க நடந்திருக்கு. ரயாட்னு சொல்லுவாங்க, அதாவது ரியாட்னு சொல்லுவாங்க, RIOTன்னு சொல்லுவாங்க. ரியாட்னா கலவரம். எல்லாருமே கலவரத்தை எதிர்பார்த்தாங்க, ஆனா யாருமே ரிவைவல் எதிர்பார்க்கல அவர் செத்ததுக்கு அப்புறம். எல்லாரும் நீங்க அவரோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து ரயட் தான் எதிர்பார்த்தாங்க. ஓகே பெரிய கலவரம் ஆக போது, போட்டுட்டோம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ரிவைவல் யாருமே எதிர்பார்க்கல. ரிவைவல் இஸ் a surprise package from God. So yeah. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். Yes sir, you're welcome. Any other questions? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். மோசஸ் பிரதர். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானா இமானுவேல் பிரதர்ட்ட கேட்கலாம் நீங்க. If not now, நீங்க எனக்கு maybe Daniel brotherக்கோ இல்ல எனக்கு இமெயில்க்கோ you can just send a question. Maybe next time நான் அடுத்த டைம் மீட் பண்ணும்போது எனக்கு வந்த questions எல்லாம் I will try to answer. Definitely பைபிள்ல தான், அதாவது என்னோட ஓன் ஒப்பீனியனோ இல்லை நான் ஏதோ புக்ல படிச்சிட்டலாம் இல்லை. மை சோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பைபிள்ல இருந்து அந்த சிச்சுவேஷனை சொல்லி உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் டெஃபினெட்லி டூ. உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கேளுங்க, அதை பைபிள்ல இருந்து எப்படி ஆன்சர் பண்ண முடியுமோ நான் ஆன்சர் பண்றேன். பர்சனல் சஜஷன் இஸ் நாட் ஹியர். ஏன்னா அது கவுன்சிலிங் மாதிரி போயிடும். கவுன்சிலிங் நான் கொடுக்கலாம். இங்க நான் வந்து காட்ஸ் வேர்டை இன்டர்பிரேட் பண்ண வரேன். உங்களோட பைபிள் ரிலேட்டட் கொஸ்டினை நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். உங்களோட பர்சனல் கொஸ்டினா இருந்தாலும் பைபிள் கூட அது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்றது நீங்க என்கிட்ட கேட்கலாம். எனிதிங் தட் லைக் இல்ல பிரதர் எனக்கு வந்து ஒரு 12,000 ரூபாய் கடன் இருக்குது, எப்படி அடைக்கலான்ற கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து பைபிள் ரிலேட்டடான கொஸ்டின், இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்குள்ளாக போகாம இருக்கிறதுக்கு பைபிள் என்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஐ கேன் ஆன்சர். இப்படி இந்த 12,000 நான் எப்படி சம்பாதிப்பேன் என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஐம் சாரி. ஓகே பிரதர், இப்போ கேட்கலாமா? இப்போ அவங்க கேட்க வந்து நீங்க அதான் நான் சொல்றேன், எனக்கு இப்போ நீங்க just send all your questions to me. நான் இந்த ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து will set another meeting and then we'll try to answer. ஏன்னா நான் இப்போ ஆன்சர் பண்ணலாம், பட் I won't be able to give you a best answer. உங்களுக்கு தேவையான ஆன்சரை நான் உடனே எடுத்து சார்லி கேர்க் கிடையாது, சார்லி கேர்க்காக தான் நான் வந்து உடனே ஆன்சர் பண்ணிடுவேன். ஐ அம் நாட் சார்லி கேர்க். ஸோ எனக்கு ஒரு டைம் வேணும். ஐ வில் டேக் ப்ராசஸ். பிகாஸ் நான் உங்களோட கொஸ்டினை நான் வேல்யூ பண்றேன், அதுக்கு நான் வந்து வேல்யூபிளான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால டைம் எடுத்தா நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். I would appreciate if you give your questions right now so I can work. நீங்க உங்க கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அதுல நான் வந்து ஒர்க் பண்ணி எப்படி ஒரு பெஸ்டான ஆன்சரை என்னால கொண்டு வர முடியுமோ பைபிள்ல இருந்து அதை நான் கண்டிப்பா கொண்டு வரேன். ஆமா, ஆக்சுவலா நானும் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா ஆஸ்மி கொஸ்டின் மாதிரி பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பைபிள் ரிலேட்டடா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, கேள்வி இருக்குதோ ஸோ அதை முன்னாடி நீங்க பிஃபோரா என்கிட்ட கேட்டுருங்க. ஸோ அதான் நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல வந்து அந்த கொஸ்டினை ஒவ்வொரு கொஸ்டினா ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வருவாரு. ஸோ அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் சென்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது பைபிள் ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்னா நாட் ஜஸ்ட் ரியலி லைக் இந்த இடத்துல இந்த ராஜா இந்த ராஜாவை கொன்னாருன்ற கொஸ்டின். அதுவும் ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், இதுல இருந்து எனக்கு என்ன இருக்கு, என்னோட பர்சனல் லைஃப் நான் வந்து எப்படி எடிஃபை பண்ண முடியும், எப்படி நான் வந்து அதை அப்கிரேட் பண்ண முடியும் பிப்ளிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்றேன் என் லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்றது, பைபிள்ல இருந்து எப்படி ஃபேஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா என்னோட லைஃப்பை நான் அப்கிரேட் பண்ணணும். அந்த அப்கிரேட் பண்ற விஷயம் வந்து என்னோட சோர்ஸ் வந்து பைபிள்ல இருந்து இருக்கு. ஏன்னா என்னோட சோர்ஸ் வந்து வேற ஒரு மனுஷனை நோக்கி இருந்துச்சு, வேற ஒரு மனுஷனோட வார்த்தையில இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் தப்பு பண்ணா அந்த தப்பு நானும் பண்ண போறேன். பைபிள்ல there is no error. என் பைபிள்ல ஒரு எரரே கிடையாது. நான் போய் நீங்க
பைபிளை வந்து வெளியே எங்க வேணா போய் தைரியமா பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா அதுல தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட ஐடியாவை தான் நீங்க வெளியே போய் தைரியமா பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் 1008 பிரச்சனை இருக்கும். ஸோ உங்க ஐடியாவும் என் ஐடியாவும் வெளியே போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் பைபிள்ல இருந்து வி கேன் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ பைபிள் என்ன சொல்லுது, இதை எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றத, பர்சனல் லைஃப் நான் எப்படி அப்ளை பண்ணலாம், என் ஃபேமிலி இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்துச்சு. நாட் ஜஸ்ட் பிப்ளிக்கல் மட்டும் இல்லை, பிப்ளிக்கல்ல வந்து நான் என் லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணுவேன், இந்த விஷயத்தை வச்சு நான் என்னோட லைஃப் நான் எப்படி மாத்துவேன் அப்படின்றதையும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். I'll try to answer. Give my best answer. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஸோ Yes, sir. நீங்க கொடுத்த மெசேஜ்ல இருந்துட்டு நான் மாம்சமா நான் சொல்ல மாட்டேன், ஆவிக்குரிய தான் சொல்லுவேன்னு. ஸோ அந்த வேர்ட் படியே இப்பவும் திரும்பவும் செஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே, Yes, sir. You're welcome. Yeah. தேங்க்யூ பிரதர். ஸ்டே கனெக்டட் வித் அஸ். நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். Always. So, Always. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க டைம் கொடுத்து எடுத்து எங்களுக்கு பைபிளை பத்தி நிறைய கத்து கொடுப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. I'm learning every day and it's my privilege to share it to you. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நீங்க இங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 people இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க 30 பீப்புளுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் காட்டிலும் நீங்க இங்க வந்து இந்த வேர்டை நீங்க லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இதே ஒரு பெரிய கமிட்மெண்ட். இதுக்கு ஐ அப்ரிஷியேட் எவ்ரிஒன். ஐ தேங்க் எவ்ரிஒன். எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இன்னும் நிறைய அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான் வீட்டுல, பட் இந்த டைம் நான் வந்து இதுக்காக நான் ஒதுக்குறேன்னு சொல்லி நீங்க என் மேல வச்சிருக்க ஒரு ரெஸ்பெக்ட், காட் மேல வச்சிருக்க ஒரு பெரிய அன்பு, இதுக்கு நான் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிஒன். தேங்க்யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே பிரதர், எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம மத்தியில் இருக்கிறதான பசுபதி பிரதர் எண்டிங் ப்ரேயர் பண்ணி. பசுபதி பிரதர் இருக்கீங்க? எஸ் எஸ். ஓகே ஓகே. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னதாக இமானுவேல் பிரதர் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க கூட நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெரி வெரி தேங்க். நாங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் வெரி பிளஷர். அதனால அப்கமிங் டேஸ்ல கூட டேனியல் பிரதரோட மீட் பண்ணிட்டு ஷோர் உங்க மீட்டிங் அகைன் நாங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டடா இருக்கு. இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா இந்த டேஸ்ல கடைசி நாட்களில் தேவையான ஒரு பெரிய காரியம், லைக் சார்லி எப்படி ஒரு பாயிண்ட் எடுத்தாரோ, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. டோன்ட் ஃபீட் யுவர் ஃபிளஷ். ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை இன்றைக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக உங்க மூலியமா கர்த்தர் இந்த இடத்துல கூட எங்களுக்கு பேச வச்சதுக்காக உங்களுக்கும் பெரிய நன்றி செலுத்துக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா? ஓகே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தாவே ஹல்லேலூயா, கர்த்தாவே நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமியே அப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில கூட கர்த்தாவே பிரதர் இமானுவேல் பிரதரை நீ கொண்டு அழைத்து வந்ததுக்காய் நன்றி அப்பா. இந்த நாட்களில் இப்பொழுது எங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள் கர்த்தர் கொடுக்க செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. கலாத்தியர் 5